மயிலே மயிலே என்றால் அது போடாது, இறகு போடாது. இங்க பாரு, பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க, ரீசன் இல்லன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? அத கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா? போடா உங்க மூணா கூணா. காக்கா பிடிச்சா ஒண்ணும் நடக்காது. எப்ப விடும்போது அடிக்கடி காக்கான்னு சவுண்ட் வருது. என்ன துண்ண? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபா பிரியாணியா? காக்கா பிரியாணி துண்ணா அப்படின்னா காக்கா குரல் வரமா? உன்னி கிருஷ்ண குரலா வரும். அது உங்க வீட்டு முன்னால் நின்று கத்து கத்து. ஆனா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு பொழைச்சுக்கோ. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உங்களால் தான், உங்களுடைய உழைப்பால் தான், உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது. இனியும் வாழும். வாழுவதற்கு 50 ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன். இனியும் போராடுவேன். இதெல்லாம் உண்மையா? காந்தி கடைசி காலத்திலே காந்தி கோல் ஊன்றி நடந்தாரு. அதுபோன்று கோல் ஊன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று முழக்கமிட்டேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை. உன் வீட்டோட பிச்சுக்கிட்டு ஓ மூஞ்சில விழுந்துரும். வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். ஆனால் நீ இந்த கட்சியில பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஆரம்பம் அன்னார் கஞ்சலி. பாவிகளா, மாலையை போட்டு போயிட்டீங்க. 45 ஆண்டு காலமாக உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, எல்லா சமுதாய மக்களுக்காக 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டிலே. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் தனி மக்களுக்காகவும் போராடி வருகின்ற, வாதாடி வருகின்ற, போராடி சிலவற்றை வெற்றி பெற்ற, தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இது போன்று 34 வகையான அமைப்புகள், போராட்டங்கள், இடஒதுக்கீடு போராட்டங்கள், சமூக நீதிக்கான போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலே வேறு யாராவது ஒரு மனிதர் செய்திருக்கிறாரா? யாரும் இல்லை. என்னை போன்று யாரும் இல்லை. இப்படி ஆக்ட் பண்றியா? என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு உழைத்தவர் ஒரு தலைவர் யாராவது இருக்கிறார்களா அப்படி இந்தியாவிலே? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்தியாவிலே யாருமே இல்லை. இந்தியாவில் யாருமே இல்லை என்னை தவிர. நான் இதை பெருமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கு. பெரிய மனுஷன் அடிக்க கூடாது பாக்குறேன். போயிரு. ஏனென்றால் எத்தனை போராட்டம் என்னுடைய வாழ்விலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷன், அதிலும் சுரண உள்ள மனுஷன். நீ பாட்டுக்கு ஆட்டுவ. 95,000 கிராமங்கள், 95,000 கிராமங்கள், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்ன. பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க, எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே.
அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன் உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன், குடும்பத்தை மறந்தேன் ஓடி ஓடி உழைத்தேன். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு வருகிறேன். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள். நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு. அப்படியா? அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. நான் ஆளப்போவதில்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன். அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன். அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி, அப்படித்தான் பேசுவாங்க. ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலே மாடி வீடாக இருக்க வேண்டும், குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். இவ்வளவுயா? இந்த சொட்டப்பலுக்கு டீ கடை வச்சு கொடுத்தது நான் தான். அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அவன் பொண்டாட்டி வீட்டுல வந்து வாங்கிட்டு போனா. ஆனா அதை விடு, இவனை எடுத்துக்க. பாக்கத்தான் ஆம்பளை, இவன் வீட்டு வாடகை நான் தான் கொடுக்குறேன். இந்த எருமை அண்ணன் படாரத்துல பட்டு போச்சு, நடக்க முடியல, ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடுங்க. சரி போயிட்டு போறானேன்னு ஒரு டிவி சுத்தி வாங்கி கொடுத்தேன். அதை சமத்தை வாங்கிட்டு ஏன் மேல ஏத்த வர்றான். 95,000 கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். இல்ல புரியல ஐயா விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். என்னச்சுன்னா, அந்த கிழட்டு மூதேவிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு, இந்த கிழட்டு மூதேவி ஒரே என்னத பேசணும்னு தெரியும் பேசுது. மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு நான் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்தியாவிலே உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். தனியாக நின்று யானை சின்னத்திலே நின்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். அன்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றோம். இன்று கூட்டணியிலே சேர்ந்து 5 தொகுதியிலே வெற்றி பெற்றோம். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. நம்மாலே காட்டி கொடுத்துட்டோம், நம்மால் நமக்கே ஓட்டு போடல. அப்படி நீங்கள் ஏதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன், எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல். உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக, சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனால இது இந்த கணக்கில் இருந்து நீங்கள்
தப்பிக்க முடியாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.